சூப்பரா இருக்கு. அவர் மறுபடியும் காமெடிக்கு வந்து நல்லா இருக்கும். ரொம்ப சிரிப்பா நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஷாலை நல்லபடியா பாக்குறோம். சந்தானம் பார்க்கலாம். விஷாலே டிஃப்ரெண்டா நல்லா இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். 12 years worth it. எல்லாமே காமெடியா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஃபுல்லா முதலிருந்தே என்ஜாய் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து என்ஜாய். பழைய சந்தானம், பழைய மனோபாலா, மணிவண்ணன் எல்லாருமே வந்து நமக்கு தெரியும் இல்லையா, நல்லா இருந்தது. சந்தானம் பேசாம காமெடியே பண்ணலாம், ஹீரோவா விட்டுட்டு நல்லா இருக்கும். ஜாலியாக ஃபேமிலியாக வந்துட்டு ஜாலி, எந்த டென்ஷனும் வந்து உக்காந்துட்டு வச்சுங்களேன். டைம் இன்னொன்று வந்து படம் ஸ்டார்ட் பண்ணது, படம் வந்து டைம் போனதே தெரியல. இப்போ எடுத்த லேட்டஸ்ட் படம் மாதிரி தான் இருக்கு. அப்படி வந்து 10 years பேக் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. சூப்பராக இருக்கு படம். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். மெயினாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி படம் தான் இப்போ ஒன்றுமே இல்லை. அதனால இது சூப்பராக இருக்கு இந்த படம். ஆக்சுவலி மெயினாக வந்து இந்த படத்தை ஹோல்ட் பண்ணதே சந்தானத்துடைய காமெடி தான். ஏன்னா இந்த சந்தானத்தை தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு சந்தானத்தை இந்த படத்தில் பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, சந்தானம், சுந்தர்சி அண்ட் விஷால், ஸோ வேற மாதிரியான ஒரு காம்பினேஷன் வேற லெவலில் இருந்தது. ஒரு ஃப்ரீயான மைண்ட் செட்டில் வந்தாலே போதும். அதே ஃப்ரீயாக ஜாலியாக சிரிச்சு ஃபன்னாக என்டர்டெயின் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். அந்த ஒரு 2.5 hours அவங்களுக்கு போகிறதே தெரியாது. ஈவன் என்னோட கிட்ஸ் கூட படம் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஜாலியாக ஃபன் என்ஜாய் பண்ணாங்க. நல்ல பக்கம் வந்திருக்கு படம். நாங்கள் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்தோம், அதை விட பெட்டராக வந்திருக்கு. சந்தானம் அண்ணன் காமெடியும், விஷால் அண்ணன் காமெடியும், மனோபாலா சார் காமெடியும் எல்லாம் ஒன்றும் பாண்டி காம்போது வயிறு தான் வலிக்குது. சிரிச்சு ஒன்று இன்டோல் மேலே காமெடி இருக்கும், இன்டோலுக்குள்ளே காமெடி அப்படி இல்லை. அப்பவும் காமெடி இருக்குது, இப்போவும் காமெடி இருக்குது. உட்காந்து பார்க்கும்போது எந்த டென்ஷனும் சிரிச்சிட்டே போகலாம். எல்லாமே இவ்வளோ காலமாக வந்து விஷால் அண்ணனை வந்து ஆக்ஷனாக பார்த்தோம், சண்டை கண்டன்ட்டு. இப்போ என்னன்னா சிரிச்ச பக்கமாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஆப்வியஸ்லி அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவரை மனசை வச்சு கொஞ்சம் இறங்கி வந்து மறுபடியும் வந்து ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாலாம் பண்ண சொல்லலை. அட்லீஸ்ட் இந்த பேட்டர்னில் சில படங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவர் தொடர்ந்து வந்து ஹாரர் மாதிரி போயிட்டாரு, தில்லுக்கு துட்டு அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போயிட்டாரு. பட் இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஜானரில் வந்து சில படங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாமே அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட்டாக அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறோம், ஆனால் அமையாதுல்ல, ஜஸ்ட் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. சந்தான மனோபாலா கான்செப்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது சார். அவர் ஹீரோவை வந்து விட காமெடியாகவே இருந்திருக்கலாம். மனோபாலா ஒரு டெட் பாடி மாரி வச்சுட்டு ஒரு சூப்பர் சீக்வன்ஸு, அந்த ஒரு 1/4 மணி நேரம் நல்ல சிரிப்பான சீன். ஓவரால் ஒரு வாட்டி பார்த்துடலாம் சார், தாராளமாக பார்க்கலாம். அது வந்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் வந்து லைக் தேர் நோ மோர், ஸோ டு see them back on screen வந்து நல்லா இருந்துச்சு. சந்தானம் வந்து மிஸ் பண்ணோம்ல, ஒரு ஆக்டரா போயிட்டாரு. பட் இதுல ஹீஸ் பேக் as a comedian, ஸோ அது நல்லா இருக்கு. காமெடி ஆப்வியஸ்லி சுந்தர்சி சார் படத்தில் இருக்கிற எல்லா காமெடியுமே எப்பவுமே ப்ளஸ் தான். வின்னர் படத்துலேருந்து, உள்ளத்தை அளித்தாலேருந்து அந்த காமெடியெல்லாம் அப்போ பார்க்குறப்ப எப்படி சிரிச்சோமோ இப்போவும் அதே மாதிரி தான் சிரிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த படத்தில் இருக்கிற காமெடி அப்படி லைக் 12 years 13 years பிஃபோர் ஷூட் பண்ணாலும் அந்த காமெடி இப்போ வரைக்கும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால ஆடியன்ஸ்க்கு போர் ஆகாது. ஃபெஸ்டிவலுக்கு யூஸ்வலான சுந்தர்சி படம் தான். ஏன்னா வந்து அரண்மனைக்கு அப்புறம் தியேட்டரில் இப்போ தான் வந்து எல்லாருமே சிரித்து சந்தோஷமாக அந்த கடைசி பாட்டு முடிகிற வரைக்கும் ஏஞ்சி போகாமல் இருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற ஒரு படம் தான் இது. இல்லை, படம் நல்லா இருக்குது. விஷால் நல்ல எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. படம் நல்லாவே இருக்குது. காமெடி நல்லா இருக்குது. மியூசிக் கூட நல்லா இருக்குது. ஆக்சுவலாக விஷாலோட எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக ப்ரைஸபிள் தான். 13 yearsக்கு அப்புறம் வந்தாலும் பயங்கர மாசாக வந்திருக்கு. ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மூவி. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை. யாருமே போர் அடிக்குது ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. சாங்ஸ் ஆகட்டும், ஃபைட்டு, சந்தானம் சாரோட காமெடி, ஸோ எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான் படத்தில். எதுவுமே இத்தனை வருஷம் கழித்து வந்துச்சு. ஸோ அந்த ஓல்டு ஸ்டோரி, அந்த பழைய இதுன்றனால எல்லோரும் லேக் ஆகும்னு ஃபீல் பண்ணாங்க. பட் எங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலே ஆகலை. கண்டிப்பாக ஆடியன்ஸும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க தான். எங்கள் அம்மா தம்பி எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அது ஃபேமிலியாக நல்லா ஹாப்பியாக இருந்தது. ஏதோ டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஓகே ஷார் 70% கொடுக்கலாம். 70 out of 100. நிறைய ஒன்லைனர்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. சிலது கிரிஞ்சா இருந்தாலும் சிலது நல்லா இருக்கு, ஃப்ரெண்டாக இருக்கு. சிலது பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ஜாய் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை, சும்மா வந்து பார்க்கலாம். பெருசாக அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த டைமுக்கு போன மாதிரி இருந்தது. அது லாஸ்ட் அந்த 10 years பேக் வந்துன்னா என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுமோ அந்த மாதிரி இருந்தது. இந்த ட்ரெண்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். நம்ம இந்த ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ 10 years பேக் நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியுன்றதுனால டீசெண்டாக இருந்தது படம். எனக்கு வந்து ரொம்பவே எனர்ஜியாக இருந்தது படம். பிகாஸ் ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த படம் வரும் அப்படின்னு 12 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறதுனால எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய படம் அப்படின்ற எந்த ஒரு ஃபீலும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பயங்கரமாக இருந்தது. முக்கியமாக ஃபேமிலிஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இதுவே பசங்களோட வந்தாங்க அப்படின்னா அந்த கேங்கே வந்து அட்டகாசம் பண்ணி தியேட்டரில் மாஸ் பண்ணுறதுக்கான ஒரு இந்த பொங்கலுக்கு ஏற்ற ஒரு சிறப்பான படம் இந்த படம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் காமெடி நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லேயும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க காமெடி பார்த்தனால ரொம்ப நல்லா இருந்துச்சு.
படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு அந்த ஓப்பனிங்கில் சில சீன்ஸ் வந்து பார்க்குறப்ப தான் ஒரு பேட்டர்னில் வந்து சினிமாவில் வந்து கதை சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ வருவார், அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அடுத்து ஹீரோயின் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துச்சு. ஆனால் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சிட்டு ஒவ்வொரு காமெடிக்கும் வந்து மக்கள் சிரிக்க ஆரம்பித்த உடனே இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் வந்து ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி காமெடிலாம் கிடைக்காது. ஏன்னா இப்போ யோசிச்சு எழுதுனா கிரிஞ்சின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ஸோ அந்த வருஷக்கணக்கான டிஃப்ரென்சஸ்லாம் எங்கேயுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல. சூப்பராக நீங்கள் எதையுமே ஞாபகம் வச்சுக்காம படம் பார்த்துட்டு வரலாம். அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. சுந்தர் சார் படங்கள்னாலே வந்து ஹீரோயின்ஸோடைய போர்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு இல்லை, நீங்கள் பல வருஷமாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுடைய ரோல் என்னவோ அதை கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுடைய ரோல்ஸும். இப்போ இருக்கிற இடத்துல ரொம்ப நாள் கழித்து தேட்டருக்குள்ளே போனீங்கன்னா கலகலன்னு சிரிச்சிட்டு மைண்டில் எதையுமே வச்சுக்காம ரொம்ப ரொம்ப நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு போனீங்க, சுந்தர் சார் படத்துக்கு போகிறீங்க, அப்போ என்ன மைண்ட் செட்டில் போவீங்க? சுந்தர் சார் படம்னா ஜாலியாக சிரிச்சிட்டு வரலாம்ப்பா, காமெடி பயங்கரமாக இருக்கும், அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்ல, அதே எண்ணத்தோட மட்டுமே வந்தீங்க அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிடலாம். பொங்கல் வின்னர் கண்டிப்பாக வந்து மதகஜராஜா தான். இந்த படம் அப்போ ரிலீஸ் ஆயிருந்தா கூட இவ்வளோ பெரிய ஹைப் கிடச்சிருக்குமான்னு தெரியல. ஜஸ்ட் அனதர் ஒரு படமாக ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த டைமில் இந்த படத்துக்கு என்ன மாதிரியான ரிசப்ஷன் கிடச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வின் பண்ணியிருக்கோம். ஆனால் இத்தனை வருஷம் கழித்து வந்து சொல்லி அடித்து வின் பண்ணியிருக்கிறது இந்த டீமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லக் அப்படின்னு தான் சொல்லணும். பல வருஷம் காலதாமதமாக வந்தாலும் மதகஜராஜாவுக்கு வந்து பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு, இந்த வருஷம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.